வெல்கம் டு ட்ரெடி ட்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் வீடியோவில். ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் டொமேட்டோ எல்லாம் சாப் பண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணோம். அதுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்புறமா சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணால் இன்னும் நம்ம சிக்கன் இன்னும் சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ தயிர் ஒரு 5 டீஸ்பூன் உங்களுக்கு தேவைக்கான சிக்கன். இது சிக்கன் 1/2 kg சிக்கன் இதை தயிர் ஆட் பண்ணி நம்ம சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா எவ்வளோ நம்ம சிக்கனை கலக்கிறோமோ அப்போ தான் நம்ம சிக்கன் சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இப்போது கலந்து விட்டோன்னே நம்மளுக்கு இப்போ சிக்கன் இப்போ நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒரு ஒன் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா அப்போ தான் நம்மளுக்கு சிக்கன் எல்லாம் நம்ம பிரியாணியில் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு மேரினேட் பண்ண சிக்கன் மாதிரி நல்லாவும் இருக்கும். நம்ம நார்மலாக நீங்கள் அப்படியே சிக்கனை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மேரினேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பிரியாணியில் உங்களுக்கு நல்ல சிக்கன் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மேரினேட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணி எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஆயில் போட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடல் பாசி இதெல்லாம் போட்டு நல்லா மேரினேட் போட்டு அப்புறம் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் ஒரு 4 கட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு தேவைக்கேற்ப கட் பண்ணிக்கலாம். நல்லா 4 ஆனியன் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். நம்ம ஆனியன் எவ்வளோ ப்ரௌனிஷாக வருதோ அப்போ நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட் இன்னும் நல்லா கிடைக்கும். நல்லா நல்லா இப்போது எவ்வளோ நம்ம சாட்டே பண்ணுறோமோ அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு பிரியாணி இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நான் சோம்பு போட சொல்ல மறந்துட்டேன், அதையும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோல்டன் ப்ரௌன் நம்மளுக்கு வரணும். கோல்டன் ப்ரௌன் வரதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆகும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தால் தான் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன்லேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 2 to 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டோன்னா அப்போ தான் நமக்கு பிரியாணி இன்னும் டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இஞ்சி பூண்டை பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனைலாம் போடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 3 டொமேட்டோ போட்டிருக்கோம், கட் பண்ணி சாப் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம டொமேட்டோ ஓரளவுக்கு மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கிரேவி பதத்துக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ அது வரைக்கும் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். நீங்கள் எப்போவுமே பிரியாணி ரைஸில் பண்ணுறீங்க, இதை நார்மல் ரைஸில் 1 டைம் பண்ணி பாருங்கள். நீங்களே திருப்பி பண்ணி பார்ப்பீங்க, இன்னொரு தடவை செஞ்சு பார்ப்பீங்க கண்டிப்பாக. பாருங்கள், எண்ணெய்லாம் திரிஞ்சு வருது பார்த்திங்களா, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணோம். நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம். இதை பாருங்கள், நம்ம சிக்கன் வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருப்போம். அது வந்து நல்லா இப்போ ஊறிட்டுருக்கு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ அதை ஆட் பண்ணோன்னே இப்போ பாருங்கள் சிக்கன்லாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. அப்புறம் 2 வந்து க்ரீன் சில்லி இது கட் பண்ணி கீறி போட்டுருங்க. இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி டேஸ்ட்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இது வந்து சில்லி பவுட்ரு வந்து நம்ம அதில் 1 ஸ்பூன் போட்டு இப்போ இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரைஸ் வந்து இதுக்கு வந்து 1/2 kg ரைஸ் எடுத்துருக்கேன். நார்மல் ரைஸ் தான், புழுங்கல் அரிசி தான், வீட்டில் யூஸ் பண்ணுறது தான். நீங்கள் இதுக்கு பதிலாக பிரியாணி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம், பாஸ்மதி ரைஸ் கூட. அதுக்கு வந்து 1க்கு 1.5 தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இதுக்கு வந்து ரைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. நான் இதுக்கு வந்து 1:2 ரேஷியோ. இது 1 கப் அரிசிக்கு 2 கப்பு வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 2 கப் ரைஸ்க்கு 4 கப் வாட்டர். 2 கப் ரைஸ்க்கு 4 கப் வாட்டர் ஊற்றிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்மளுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு லாஸ்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இன்றைக்கி சில்லி பவுடரும் சிக்கன் மசாலாவும் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இது கூட கரம் மசாலா, பிரியாணி மசாலா இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி லெமனுக்கு பதிலாக தயிர் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனில் தயிர் போட்டதுனால இதில் ஆட் பண்ணல. நீங்கள் சிக்கனில் போட மறந்துட்டிங்கன்னா இதில் போடலாம். இப்போ இது வந்து நான் தண்ணி ஊற்றிட்டேன். 1:2. 1 கப் அரிசிக்கு 2 கப் வாட்டர். இதே பாஸ்மதி ரைஸ்னால் 1 கப்புக்கு 1.5 கப் வாட்டர் ஊற்றினா போதும். இது கூட நான் கலருக்கு கொஞ்சோண்டு கேசரி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லை ஆப்ஷனல். சால்ட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, தேவைக்கான அளவு சால்ட்டு. இப்போ கேசரி பவுட்ரு வந்து நான் போட்டிருக்கேன், ஒரு பிஞ்ச் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம கலரில் வந்திருக்குன்னுட்டு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம 2 விசில் மூடி வச்சு, நான் வந்து இன்றைக்கி 3 விசில் வச்சேன். இதே நீங்கள் பிரியாணினா ஒரு 2 விசில் 1 விசில் வச்சா போதும். இது புழுங்கல் அரிசினால நான் 3 விசில் வச்சேன். பிரியாணி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேரி கிறிஸ்மஸ் டு ஆல்.